காரைக்குடியில் திமுக நிர்வாகி தீக்குளிக்க முயற்சி. காரைக்குடியில் பழைய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கடைகளை ஒதுக்குவதில் பழைய கடைக்காரர்களை புறக்கணிப்பதாக கூறி திமுக மாவட்ட ஆதிதிராவிடர் அமைப்பாளர் சிதம்பரம் தீக்குளிக்க முயன்றார். ₹3.95 கோடியில் கட்டப்பட்ட 27 புதிய கடைகளுக்கான ஏலம் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அளிக்காமல் ஆன்லைன் மூலம் ஏலம் விடுவதாகவும் இது ஆதிதிராவிட மக்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு என்றும் சிதம்பரம் குற்றம் சாட்டினார். காரைக்குடியில் போலி தங்கவிட்டு ₹20 லட்சம் மோசடி. காரைக்குடி அருகே ஹார்டுவேர்ஸ் கடை உரிமையாளர் பவர் வெங்கடசலத்திடம் கட்டிடப் பணிக்காக வைத்ததாக கூறி 1.5 கிலோ போலிதங்கத்தை ₹20 லட்சத்திற்கு விற்று ஏமாற்றிய மைசூரை சேர்ந்த சஞ்சய் வயது 29 மற்றும் மாண்டியாவை சேர்ந்த தீபக் வயது 26 ஆகியோரை காரைக்குடி வடக்கு போலீசார் கைது செய்தனர். அக்டோபர் 10ஆம் தேதி காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இந்த மோசடி நடந்துள்ளது. மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கருவேல மரத்தை வெட்ட சென்றவர் மீது மிரட்டல். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே சூரிய குடியிருப்பு பகுதியில் சண்முகம் என்பவரின் வீட்டின் மீது கருவேல மரம் விழுந்து சேதமடைந்தது. மரத்தை அகற்ற சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த மீனால், சண்முகவேல், கணேசன் ஆகியோர் மரத்தை வெட்டினால் எரித்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து சண்முகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். தேவகோட்டை தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.